பிஆர் வச்சு தான் திவ்யா வந்து டைட்டில் வின் பண்ணாங்களா அப்படின்றதுக்கு சரியான பதிலடி வந்து திவ்யா அவர்களே கொடுத்துருக்காங்க. ரியல் கப்பலா வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கமரின் சேர்றாங்களோ இல்லையோ, ஜோடி ஆர் யூ ரெடியில வந்து இவங்க கலந்துக்க போறாங்க அப்படின்ற டாக் தான் போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிச்சு. சீசன் 10 வந்து சீக்கிரமே ஆரம்பிக்க போதா, அதுக்கான ஒரு க்ளூ, அதுக்கான ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்போட தட்டி விடுங்க. பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. சீசன் 9 ஒரு வழியா முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்டா வந்துட்டே இருக்கு. அந்த பிக் பாஸ் உள்ள போனவங்க எல்லாருமே அடுத்தடுத்து என்ன பண்றாங்க, இன்டர்வியூ கொடுக்குறாங்களா, படங்கள் பண்றாங்களா, இல்ல உள்ள பேசிட்டு இருந்தவங்க ரியல் லைஃப்ல சேர்றாங்களா அப்படின்ற ஒரு டாக் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு காலைல கூட நம்ம பார்த்திருந்தோம். அந்த அன்பு கேங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆதிரை, அப்புறமேட்டு இந்த அரோரா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கனி எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போனதே பார்த்தோம். நம்ம சபரி அவர்களும் முன்னாடியே வந்து முருகன் கோயிலுக்கான அடுத்த நாள் காலையிலே போயிட்டாரு. அவரோட வரவேற்பெல்லாம் பார்த்தோம், மாலை போட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. விக்ரமுக்கும் பார்த்தோம், வீட்டுல செமையா டான்ஸ் செலிப்ரேட் எல்லாம் பண்ணி அவருமே போயிருந்தாரு. திவ்யாவுக்கு பார்த்தா மொட்டை மாடில வந்து பாத்தீங்கன்னா பூ கொடுத்து செலிப்ரேட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப திவ்யா அவர்கள் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல நிறைய விஷயத்த வந்து அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவா அவங்கள்ட்ட கேட்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, பிஆர் வச்சுதான் இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்களா, செலவு பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் தான் அவங்கள்ட்ட கேட்கப்படுது. எல்லா இன்டர்வியூலும் அதுதான் கேக்குறாங்க. இவங்க டைட்டில் ஜெயிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா நிறைய ட்விட்டர்லாம் நம்ம பார்த்திருக்கும் போது நிறைய சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே என்ன ஓதிட்டு இருந்தாங்கன்னா 40 லட்சம் வச்சு ஜெயிச்சுட்டாங்க, 1 கோடி வச்சு ஜெயிச்சுட்டாங்க, இத்தனை லட்சம் வச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்னமோ எண்ணி கொடுத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதிலடி வந்து திவ்யா அவர்கள் கொடுத்திருக்காங்க. பிஆர் வச்சுதான் ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்சல்யூட்லி பிஆர் இருக்கட்டுமே, பிஆர் வந்து இது பண்ணட்டுமே, பிஆர் இருந்தா கூட ஒவ்வொரு வீட்லயும் என்னைய பாக்குறாங்கல்ல, அவங்க வீட்ல எல்லாம் போயிட்டு புடுங்கி நான் என்ன ஓட் பண்ண முடியுமா? பிஆர் வச்சு என்ன ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க செல்போனை புடுங்கி திவ்யாக்குன்னு சொல்லிட்டு ஓட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. நான் ஆல்ரெடி ஃபெமிலியரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன். எனக்கு ஃபேன் பேஜும் நிறையவே இருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல்லயுமே பண்ணியிருக்கேன், ஜெனின்ற ஒரு கேரக்டர்ல. அப்படி இருக்கும்போது மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். அதனால ஆல்மோஸ்ட் வந்து நான் ஃபேம்ல தான் இருக்கேன். அதுவே எனக்கு ஓட்டுக்கள் எல்லாமே விழுந்துரும். அது மட்டும் இல்லாம இந்த பிஆர் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா, மக்கள் எனக்கு புடிச்சிருந்தா மட்டும் தான் எனக்கு வந்து வோட் பண்ண முடியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நீங்க ஓட்டு போடுங்க, அவங்க செல்போன புடிங்க, என்னால வோட் பண்ண முடியாது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே வந்து பதில் சொல்லிட்டாங்க. இன்னொரு கொஸ்டின் தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வெளியில வந்து நீங்க யார்ட்ட பேச மாட்டீங்க அப்படின்ற விஷயம் கேட்டதுக்கு அவங்க கரெக்ட்டா சொல்லியிருந்தாங்க. நான் எதிர்பார்த்தேன் என்னன்னா, ஏன்னா கமருதீன் வெளியில போறப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க. நீ யார்ட்ட வேணா பேசு, இந்த ஓனா கிழவிட்ட மட்டும் வந்து சகவாசத்த முதல்ல கட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் வந்து அவரோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா அவங்க கூட சுத்திட்டு இருக்காரு. அது வேற விஷயம். அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து இவங்கள ஒரு விரோதியா பார்த்தாங்க. ஒரு பிரச்சனைகள் உள்ள போயிட்டு இருந்துச்சு. அத பத்தி தான் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் யார்ட்டயும் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கவே மாட்டேன். சப்போஸ் என் மேல இன்னும் வஞ்சன்ஸ் வச்சுட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, மேபி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி அந்த விஷயத்த வந்து கடந்து போயிட்டாங்க. கண்டிப்பா ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சரியான ரிப்ளை குடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மேபி இவங்க வந்து கேஷுவலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த பார்வதி கூடயும் பேசிருவாங்க, எல்லாம் இது பண்ணிருவாங்க. அதே மாரி சாண்ட்ரா கூடயும் பார்த்தீங்கன்னா, இது பண்ணிருவாங்க. சாண்ட்ரா அக்யூரேட்டா அவங்கள பத்தி நல்லா தெரியும். நான் பார்வதி அழுது போம்போது கட்டி பிடிக்கலாம்னு நெனச்சேன். பக்கத்துல வந்தா தான் கத்துவேன் அப்படின்ற மாரி அவங்க ஒண்ணு இது கிரியேட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அடுத்ததா வந்து பார்வதி அண்ட் கமருதீன். அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா? இல்ல வந்து படம் பண்றாங்களா? இல்ல 2 பேரும் ஒண்ணா சுத்துறாங்களா? அப்படின்றதெல்லாம் வந்து தனிப்பட்டு இருந்தாலுமே, அவங்களோட பேர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாராட்டிட்டு இருந்தாங்க. அத வச்சு பாத்தீங்கன்னா நெறைய வந்து ரீல்ஸ் வந்து எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கிராண்ட் ஃபினாலேக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்ததே வந்து அவங்க ஒரு ரீல் மாரி போட்டிருந்தாங்க. பார்வதி. அதாவது அந்த ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளியில இப்படி நிப்பாங்கல்ல, நின்னுட்டு உள்ள வெளில போவாங்க. உலகம் நீயே நம்பும்போதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாட முடியாது. காப்பிரைட்ஸ் ஆயிரும். பாத்தீங்கன்னா அந்த பாட்ட போட்டு திரும்பி பாரு அப்படின்னு சொன்னோனே விஜய் சேதுபதி, எங்க நீ விழுந்தியோ அங்கேயே நான் வந்து செய்வேன்டா அப்படின்ற மாரி அவங்களுக்குன்னு தனி என்ட்ரிய குடுத்து, அந்த கிராண்ட் ஃபினாலே ஹைப் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்வதி தான் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. தனி என்ட்ரியாவே குடுத்து பாத்தீங்கன்னா வந்தாங்க. மத்த கண்டஸ்டன்ட் முகத்துலலாம் ஈயாடல. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் இது பண்ணி வந்து மாஸ் என்ட்ரி குடுக்குறாளே அப்படின்றது வந்து அவங்க ஃபேஸ பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. அதனால எதுவுமே போட்டிருந்தாங்க. இப்ப ஜோடி ஆர் யூ ரெடில வந்து இவங்க 2 பேரும் ஆடப் போறாங்க அப்படின்ற தகவல் வந்து 2, 3 நாளா வந்து ரொம்பவே வந்துட்டு இருக்கு. நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஷோ பீக் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ல இருந்து நெறைய பேத்த இது பண்ணுவாங்க.
நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். துஷார், வியானா வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாரி பார்வதி, கமருதீன் இந்த ஷோக்கு வந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து டிஆர்பி பிச்சுக்கும். பார்வதி ஏதாச்சும் பேசுவாங்க, கமருதீன் ஏதாச்சும் பேசுவாரு. அதனால வந்து இது ரெக்கார்டிங் ஷோ. அதனால அது கண்டிப்பா வந்து தாறுமாறான சம்பவங்கள் இருக்கும். இப்ப பிக் பாஸ் மாரி மொத நாள் ஒண்ணு நடக்குது. அடுத்த நாள் நம்ம பார்த்து விஷயங்கள் லீக் இதாகுது அப்டின்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து எத கட் பண்ணணுமோ, எத கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ப்ரோமோலாம் போட்டு வேற லெவல்ல பண்ணிருவாங்க. அதனால இவங்க வந்தாங்க அப்டின்னா டிஆர்பி எகுரும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10 இந்த சீசன் முடியும்போதே வந்து விஜய் சேதுபதி தான் அடுத்து தொகுத்து வழங்கப் போறாரு. இன்னும் 7 மாசத்துக்கு உங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்ட்டாங்க. 7 மாசத்த கால்குலேட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து ஜூன் மாசம், ஜூலை மாசம் தான் வருது. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் தொடங்குச்சு. 2ண்ட் சீசன் அக்டோபர்ன்னு நெனைக்கிறேன். 3ர்ட் சீசன் வந்து திரும்பி ஜூன் மாசம் தொடங்குனாங்க. இந்த 2 சீசனுமே பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் எல்லாரும் அதிகமா பாராட்டக்கூடிய சீசன் அப்டின்னா, எல்லாரும் சொல்றது 3வது சீசன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீசன் சொல்லுவாங்க. இந்த 2 சென்டிமெண்டலா இந்த 2 சீசனுமே பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் தொடங்குனதா இருக்கு. அதனால மேபி சீசன் 10 இந்த தடவ சீக்கிரமே தொடங்குமோ! அதுல வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸா ஆண்டவர் எதுவும் வருவாரோ! அப்டின்ற டாக்ஸ் வந்து 2 நாளா போயிட்டு இருக்கு. அதனால தான் நான் அப்டேட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பொறுத்தவரைக்கும் தொடங்குறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்க மாரி நான் பார்க்குறேன். ஏன் அப்டின்னா, சென்டிமெண்டலாவே அந்த 2 சீசனுமே பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் தொடங்கி சூப்பர் ஹிட் அடிச்சுச்சு. அது எல்லா சீசன் ராஜு சீசனா இருக்கட்டும், எல்லா சீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும். இந்த 2 சீசனுக்கு அடுத்து தான் அப்டின்ற கேட்டகரில தான் இருக்கும். 3வது சீசன் தாறுமாறு. அதே மாரி ஃபர்ஸ்ட் சீசனும் தாறுமாறா இருந்திருக்கும். அதனால வந்து மேபி ஜூன் மாசம் தொடங்குனாங்க அப்டின்னா, வேற லெவல்ல இருக்கும் அப்டின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்ப தொடங்குது அப்டின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க. பார்வதி அண்ட் கமருதீன் வந்து இந்த ஜோடிக்கு வந்தா நல்லா இருக்குமா? திவ்யாவோட ரிப்ளே அப்புறமேட்டு பிக் பாஸ் வந்து எப்ப தொடங்குனா வந்து நல்லா இருக்கும்? ஜூன் தொடங்குனாவே நல்லா இருக்குமா? அத பத்தி உங்களோட கருத்து. அது மட்டும் இல்லாம 5 சீசன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் வந்து தொடங்கும். அது கண்டிப்பா அந்த சீசன் இருக்கும். அதுல யார் யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும்? அத பத்தி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்க.